Good morning, students. Welcome back to the computer science class. In last class, we studied the basic concepts of database. In database, we have to thoroughly know how it is created and data are stored, how to access. These are the things we have to learn. So far, we have to know the terms: what is database, what is data, what is information, it's a raw fact, processed fact. What is database? It's a repository of collection of related data, organized in the way of data can be easily accessed, managed, updated. Database can be a software or hardware based with sole purpose of storing data. One sole purpose of storing data. So DBMS is a database management system. It's a software allows us to create database in computer memory. And allows to store data, and we can easily manipulate them. So DBMS is a software that is used to create required space, memory space, allocate or create memory space in computer memory, then allows in the memory to store data in an organized manner. Then we can access it or manage it or update it or manipulate, simply say manipulate it or handle it. Okay. So these are the things we already seen. Now we are going for DBMS softwares or example softwares, database softwares used in computers in very earlier stage, Fox Pro, Fox Base in 1990s. Okay. Characteristics of database management system. This is the thing we have to know. I already sent some useful video links in last class in description. If you have not seen that, please watch at least one time. Then we can easily follow the following theory topics. Okay. Characteristics of database management system. குணாதிசயங்கள் என்ன? DBMS உடைய குணாதிசயங்கள் என்ன? DBMSனா என்ன? DBMSங்கிறது நம்ம மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும், பதிவு செய்து கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டரில் ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையானப்போ ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். ஆரம்ப காலகட்டத்தில் வந்த டிபிஎம்எஸ், ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ், ஃபாக்ஸ் பேஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸினுடைய அதனுடைய வேலை என்ன, குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்டோர்ட் இன்டு டேபிள்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். டேட்டாவை கொண்டே குப்பையில் கொட்டுற மாதிரி கொட்டி வைக்கிறது இல்லை. அது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு மேனரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ டேட்டா பேஸ்னாவே ஒரு மெமரி, அந்த மெமரியில் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் என்ன பண்ணும்? டேட்டாவை நேரடியாக கொட்டி வைக்காது. டேட்டாவை ஸ்டோர்ட் இன்டு டேபிளாக தான் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். Data is never directly stored into database. Data is stored into tables created inside the database. ஸோ ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய குடோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம கொண்டு என்ன பண்ணுறோம்? அது ஸ்டோர் ஹவுஸ். அந்த ஸ்டோர் ஹவுஸ்க்குள்ளே நம்ம கொண்டு எல்லா திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அதை நாம் எப்படி அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, பிரித்து அடுக்கி வைக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதத்தில், அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் ஒரு இடத்துலையும், நாம் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ், ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துலையும், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா
தனித்தனியாக பிரித்து அந்த ஸ்டோர் ஹவுஸ்லேயும் ஏரியா பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதே மாதிரி தான் எங்கேயும் என்ன பண்ணுறோம், டேட்டாவை நேரடியாக ஸ்டோர் பண்ணுறதில்ல. அந்த குடோனில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா ரேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் எங்கேயும் டிபிஎம்எஸ் அலோஸ் யூஸ் டு கிரியேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டேட்டா பேஸுங்கிற ஒரு மெமரினா டேபிளுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி மெமரி. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம எதை கொண்டே ஸ்டோர் பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ டேட்டா பேஸ்னாவே டிபிஎம்எஸ் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள டேட்டா பேஸுக்குள்ளே என்ன பண்ணணும், டேபிள்ஸை கிரியேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த லெவலுக்கு எலக்ட்ரானிக்கலாக டேட்டா பேஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரியில் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஏரியா அலோகேட் ஆகுது, அவ்வளோதான். மெமரி ஏரியா அலோகேட் ஆகுது. அந்த மெமரி ஏரியாவுக்குள்ள சின்ன சின்னதாக மெமரி டேபிள் மெமரி கிரியேட் பண்ணணும். இன்சைடு டேட்டா பேஸ் மெமரி டேபிள் மெமரி கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிள் மெமரிக்குள்ளே தான் நம்ம எதை ஸ்டோர் பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டேபிள் கடையில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். DBMS also allows you have relationship between tables which makes the data more meaningful and connected. டேட்டாவை ரொம்ப மீனிங்காகவும் கனெக்டடாகவும் வைக்கும். இது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டேட்டாபேஸ் இந்த கான்செப்ட்ஸ் தியரி கான்செப்ட்ஸ் வந்து ப்ரோக்ராம் கான்செப்ட் போகும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. DBMS also allows us to have relationship between tables. அதுவும் அலோவ் பண்ணுது. ஸோ டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா டேட்டா பேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ்குள்ளே தான் நிறைய டேட்டாவை நம்ம கொண்டே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் அதை அலோவ் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர், டேட்டா பேஸுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர். தென் ரெடியூஸ்டு ரிடண்டன்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டேட்டா பேஸுடைய முக்கியமான ஒரு விஷயமே இந்த மாடர்ன் வேர்ல்டு ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வெரி சீப். But earlier when hard drives were too expensive. ஆரம்ப காலத்தில் டிவைஸுடைய சைஸும் பெருசு, டிவைஸுடைய காஸ்ட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அன்னெசரியாக ரிப்பிட்டேஷன் ஆஃப் டேட்டா இன் டேட்டா பேஸ் வாஸ் பிக் ப்ராப்ளம். ஒரே டேட்டாவை நிறைய இடத்துல நம்ம திரும்ப சேவ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. இதுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் டிபிஎம்எஸ் ஃபாலோஸ் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரிப்பீட்டட் டேட்டாவை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சிருக்கும். அப்போ ஒரே டேட்டா திரும்பவும் இன்னொரு இடத்துல இருக்காதா அப்படின்னா தேவையில்லை. அந்த இடத்துல இருக்கிறதே நம்ம திரும்ப ரெஃபர் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா அதான் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருப்போம். டேபிள்ஸ் கிட்ட என்ன கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சுருவோம். அப்போ ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவையே எல்லா டேட்டா பேஸ் என்ன பண்ணிக்கும், ஷேர் பண்ணிக்கும். So database unnecessary repetition of data in database was a big problem, but DBMS follows normalization which divides the data in such a way that repetition is minimum. Normalization என்ன அப்படிங்கிறத அடிக்கடி கேட்பாங்க. நார்மலைசேஷன் என்ன, டேட்டாவுடைய ரிப்பீட்டேஷன்ஸ் என்ன பண்ணுது, மினிமலாக குறைக்குது. ஸோ இதுதான் ரிடண்டன்சி. ரிடண்டன்சின்னா ரீஅக்யூரன்ஸ், ரிப்பீட்டட் விஷயங்கள், ஒரே விஷயங்கள். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள்குள்ளே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அதே டேட்டாவை அதே டேபிள்லையோ அல்லது வேறு டேபிள்லையோ, அதே டேட்டா பேஸ்க்குள்ளே வேறு டேபிள்லையோ அல்லது வேறு டேட்டா பேஸ்க்குள்ளே வேறு டேபிள்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் டேட்டா வித்தின் த சேம் டேபிள் ஆஃப் த டேட்டா பேஸ் ஆர் different table of same database or different table of different database. இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் பண்ணலாம். அது இந்த டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ்னுடைய ஒரு கேரக்டர். தென் டேட்டா கன்சிஸ்டன்சி. அடுத்து நம்ம பார்க்குறது டேட்டா கன்சிஸ்டன்சி. On live data it is being continuously updated and added. Maintaining the consistency of the data become a challenge, but DBMS handles it by itself. இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது யூஎஸில் பிரசிடென்ட் போல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த கோவிட் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு.
இதனுடைய டேட்டா எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா எல்லாம் ஒரே டேட்டா பேஸில் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் டேட்டா லைவ் அப்டேட் ஸ்கோர் பார்க்கும்போது அது எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் இதாக இருக்கட்டும், அல்லது ஐபிஎல் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா காமனாக ஒரே ஒரு டேட்டா பேஸ் டேபிள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நாம் இங்கே திரும்பவும் டேட்டா கிரியேட் பண்ணாலும் என்ன ஆகும், அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். பழைய டேட்டாவிலேருந்து எங்கே அந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க்லேருந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது டிபிஎம்எஸ் ரொம்ப ஈஸி. ஸோ ஆன் லைவ் டேட்டா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆன் live data it is being continuously updated and added, maintaining consistency. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு பேர் டேட்டா கன்சிஸ்டன்சின்னு பேர். இது லைவ் டேட்டாவில் அப்டேட் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை டிபிஎம்எஸ் மூலிமா ஈஸியாக பண்ணலாம். அது அதனுடைய பெஸ்ட் கேரக்டர். Then support multiple users and concurrent access. இது ரொம்ப முக்கியமான விஷயம். DBMS allows multiple users to work on it. அதாவது ஒரே டைமில் ஒரே டேட்டாவை 2-3 பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர் இவ்வளோதான் லிமிட் கிடையாது. நம்ம லிமிட் செட் பண்ணலாம், அல்லது லிமிட் செட் பண்ண நம்ம அன்லிமிட்டட் ஆக்சஸ் கூட நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ரிசல்ட் வந்தப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மாமா பார்க்கலாம், உங்கள் சித்தப்பா பெரியப்பா யார் வேணாலும் பார்க்கலாம். டேட்டாஸ் ஒரே டைமில் என்ன பண்ணலாம், நாம் அந்த யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த ஐடி, பாஸ்வேர்டு, ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு கொடுத்து பார்க்குறோம். அப்போ ஒரே டேட்டா தான், டேட்டா பேஸ் இருக்கிற டேட்டா தான் எல்லாருமே பார்க்குறோம். ஒரே நேரத்துலேயே பார்க்கலாம். அதுவும் முக்கியம். அட் த சேம் டைம். ஸோ டிபிஎம்எஸ் allows multiple users to work on it. டேட்டா, அந்த டேட்டா மேலே நிறையா யூசர்ஸ் வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஆல் மேனிப்புலேஷன்ஸ் அட் த சேம் டைம். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? அப்டேட், இன்செர்ட், டெலிட் டேட்டா அட் த சேம் டைம். அதான் முக்கியம். அண்ட் ஸ்டில் மேனேஜஸ் டு மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணணும். தென் query லாங்குவேஜ். query லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி. இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ள டேபிள் கிரியேட் பண்ணுவோம், டேட்டா பேஸ் மெமரி அலோகேட் பண்ணுவோம், அதுக்குள்ள டேபிள் மெமரி ரிசர்வ் பண்ணுவோம், வித் அந்த டேபிள் மெமரிக்குள்ள டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுவோம், அந்த ஸ்டோர் பண்ணதை ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம சொன்னாலே அந்த கன்சிஸ்டன்சி, ரிடண்டன்சி எல்லாம் நம்ம ப்ராசஸிங்கில் செய்வோம். அதிலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டைன் பண்ணும். ஸோ டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர் வித் அ சிம்பிள் query லாங்குவேஜ் using which data can be easily fetched, inserted, deleted and updated in database. ஸோ டேட்டாபேஸ்க்குள்ள டேட்டாவை உள்ள துணிக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்க்கறது, அல்லது அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, அப்டேஷன்ஸ், அல்லது அது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை என்ன பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. இது எல்லா வேலையும் நாம் எதை யூஸ் பண்ணி செய்யலாம்? query லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் வேலையை செய்யலாம். எவ்ரி டிபிஎம்எஸ் சப்போர்ட்ஸ் அ query லாங்குவேஜ். எல்லா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் என்ன இருக்கும்? ஒரு query லாங்குவேஜ் இருக்கும். நம்ம ஃபாக்ஸ் பேஸ் படித்தோம்னா ஃபாக்ஸ் பேஸ்க்கு ஒரு query லாங்குவேஜ் இருக்கும், ஃபாக்ஸ் ப்ரோக்கு ஒரு query லாங்குவேஜ் இருக்கும், டிபேஸ்க்கு ஒரு query லாங்குவேஜ் இருக்கும், MySQLக்கு ஒரு query லாங்குவேஜ் இருக்கும், MSSQLக்கு ஒரு query லாங்குவேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு சின்டெக்ஸ் மாற மாதிரி இப்போ C++ வேறு மாதிரி இருக்குது, பைத்தானுக்கு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேயும் ஒரு query லாங்குவேஜ் இருக்கும். அந்த query லாங்குவேஜை பயன்படுத்தி தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே டேபிள் கிரியேட் பண்ண முடியும், அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். தென் ஸ்டோர் பண்ண டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ் எல்லாமே query கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த query லாங்குவேஜ் வழியாக தான் நம்ம செய்வோம். இது டிபிஎம்எஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது, எல்லா டிபிஎம்எஸ்ஸுமே கொடுக்குது. தென் செக்யூரிட்டி டிபிஎம்எஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஃபெச்டு, இன்சர்டட், அப்டேட்டட். சரி, அதுக்கடுத்து டிபிஎம்எஸ் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. இப்போ நீங்கள் ஒன்ஸ் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்குள்ளே டேபிள்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டீங்க, அந்த டேபிளுக்குள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டாவை மல்டிபிள் யூசர்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க, தேவைப்பட்ட அப்டேட் பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க.
ஆனால் அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். ப்ரொடெக்டிங் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்டிங் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். சம்பந்தமில்லாத யூசர்ஸ் அதை பார்க்கக்கூடாது, அல்லது எடிட் பண்ணக்கூடாது, அல்லது இன்செர்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் டெலிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. In a typical DBMS, we can create user accounts with different access permissions. ஸோ டிபிஎம்எஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூசர்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த யூசர் மட்டும்தான் உள்ளே போய் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நம்ம எப்படி ஜிமெயிலுக்கு தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ என்னுடைய மெயில் டேட்டா பேஸில் எல்லா மெயில் ஜிமெயிலுங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே எல்லாத்துடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் என்னுடைய அதை மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணணும். நான் இன்னொருத்துடைய மெயில் ஐடி போய் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி தான். அப்போ டிபிஎம்எஸ்ல டேட்டா பேஸ்க்குள்ளே டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அதை என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து அதுக்கான ஆக்சஸ் பெர்மிஷன்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுக்கணும். அந்த யூசர்ஸ் வியூ மட்டும் பண்ணலாமா, அந்த யூசர்ஸ் இன்செர்ட் மட்டும் பண்ணலாமா, இல்லை அந்த யூசர்ஸ் அப்டேட் பண்ணலாமா, அல்லது டெலீட் மட்டும் பண்ணலாமா, அல்லது எல்லா ஆப்ஷன்ஸுமே பண்ணலாமா. அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்மின் பெர்மிஷன்ஸ் எல்லா ஆப்ஷனுமே பண்ணலாம். வியூ ஒன்லின்னு கொடுத்தோம்னா டேட்டாவை பார்க்கலாம், ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டாவை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி அப்டேட் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. ஸோ வி கேன் கிரியேட் யூசர் அக்கௌண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ். இது மூலிமா அதை செய்யலாம். செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும், அதுவும் செய்யுது. தென் டிபிஎம்எஸ் சப்போஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான கடைசியான பாயிண்ட். அலோஸ் டு பெட்டர் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரிட்டி இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் வேர் multi-threading is extensively used. அதாவது இப்போ எதை வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ரியல் வேர்ல்டில் எந்த டேட்டா வேணாலும் எந்த டேட்டா கூட வேணாலும் என்ன ஆகும், இன்டகிரேட் பண்ணிக்கணும், மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணுது. இந்த இஎஸ்சி டிரான்சாக்ஷன்ஸை டிபிஎம்எஸ் சப்போர்ட்ஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ். இதுலேருந்து ஏதாவது பாயிண்டாக 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அல்லது இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். என்னென்னவெல்லாம் அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா, டேட்டாவை டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணுதும், ரிடண்டன்சி ரெடியூஸ் பண்ணுது, டேட்டாவை கன்சிஸ்டன்சியாக வச்சுக்குது, மல்டிபிள் யூசர்ஸ் ஆக்சஸ் அலோவ் பண்ணுது, கொரி லாங்குவேஜ் மூலமாக நம்ம கொரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது, டீப் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதே தான். செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கு, மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி, டூப்ளிகேஷன்ஸினுடைய இதை குறைக்குது அல்லது டேட்டா ரிடண்டன்சியை ஃபாலோ பண்ணுது. தென் ஈஸி ரிட்ரைவல் ஆஃப் டேட்டா யூசிங் கொரி லாங்குவேஜ், நம்மளுக்கு ஒன்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ரிட்ரைவல் பண்ணுறது கொரி லாங்குவேஜ் மூலிமா ஈஸியாக பண்ணலாம். தென் ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரொம்ப ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான நேரமே தேவை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸில் வர்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அங்கே அட்வான்டேஜஸாக வருது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அதனுடைய குணாதிசயங்கள்னு பார்த்தோம். அதே தான், அது ரொம்ப முக்கியமான குணாதிசயங்கள்லாம் அது அட்வான்டேஜஸாக இருக்குது. சரியா? சரி, அதுக்கு அடுத்தது டிபிஎம்எஸ்னுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன, இது 3 மார்க் கொஸ்டினுக்கு கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின்லேயே புக் பேக் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். The database management system can be divided into 5 major components. ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, டிபிஎம்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் என்னென்னலாம் தேவை. இப்போ நான் என்னுடைய கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு டிபிஎம்எஸ் ஒன்று கிரியேட் டிபிஎம்எஸ் நான் ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே சந்தையில் நிறையா டிபிஎம்எஸ் இருக்குது. இன்றைக்கி எம்எஸ்எஸ்கியூஎல்லும் மைஎஸ்கியூஎல்லும் இதெல்லாம் தான் ரொம்ப பாப்புலர் ஒன்று. எஸ்கியூஎல் ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் பாப்புலர் டிபிஎம்எஸ்.
ஸோ இந்த டிபிஎம்எஸ் நீங்கள் சிம்பிள் டிபிஎம்எஸ் பார்த்துருப்பீங்க. எம்எஸ் ஆக்சஸ் நீங்கள் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதுவும் டிபிஎம்எஸ் தான். ஸோ இந்த மாதிரி டிபிஎம்எஸ் நான் யூஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன காம்பனன்ட்ஸ், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்னா ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் தான், சாஃப்ட்வேர், ப்ரோக்ராம்ஸ், ரிக்வயர்ட் சாஃப்ட்வேர், அந்த டிபிஎம்எஸ், அந்த எம்எஸ் ஆக்சஸ் எஸ்கியூஎல் மாதிரி. தென் டேட்டா, ஒன்ஸ் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி டேட்டா நாம் அதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் ப்ரொசீஜரல் மெத்தட்ஸ், அதுக்கான மெத்தட்ஸ், ப்ரொசீஜர்ஸ். தென் டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குது. இந்த 5 காம்பனன்ட்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கொரி லாங்குவேஜ் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், எந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம், இது எல்லாமே முக்கியமான காம்பனன்ட்ஸ். சரிங்களா? சரி, இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒரு டிபிஎம்எஸ் அப்படிங்கிறத நான் ஒன்று யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் செட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேரை மேனிப்புலேட் பண்ணுற சாஃப்ட்வேர், இதில் டேட்டா ஆக்சஸ் லாங்குவேஜ், அதான் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் தான் கொரி லாங்குவேஜ். ஸோ இதுக்குள்ளே தான், இந்த ஹார்ட்வேர்க்குள்ளே தான், அதாவது மெமரிக்குள்ளே தான், கம்ப்யூட்டருடைய மெமரிக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் என்ன பண்ண வைக்க போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், உள்ள ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் வழியாக இந்த ஹார்ட்வேர்க்குள்ள மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ யூசர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து டேட்டாவை கொடுப்பார். அந்த டேட்டா எங்கே போகுது, இந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வழியாக இந்த கொரி லாங்குவேஜ் மூலமா, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த மெமரிக்குள்ளே, கம்ப்யூட்டருடைய மெமரிக்குள்ளே கூட ஒரு ஆர்டரில் அடுக்கி வைக்குது. அது எந்த ஆர்டரில் எப்படி அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது கொரி லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது ஒரு சின்ன டயக்ராமாக போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எங்கே ஸ்டோர் ஆகுது, கடைசியாக கம்ப்யூட்டருடைய மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும் எல்லாமே. அதான் ஹார்ட்வேர். அது ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது சாஃப்ட்வேர். டிபிஎம்எஸ்ஏ சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரில் கொரி லாங்குவேஜில் சில ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவெல்லாம் யூஸர் என்ன பண்ணி வைப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையுமே. ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, இந்த கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், இன்புட் அவுட்புட் சேனல் ஃபார் டேட்டா அண்ட் எனி அதர் ஃபிசிக்கல் காம்பனன்ட் இன்வால்வ்டு ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ ஹார்ட்வேர்னா என்டையர் கம்ப்யூட்டர் தான் ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட். தென் சாஃப்ட்வேர்னா என்ன, திஸ் இஸ் த மெயின் காம்பனன்ட் என்ன, ப்ரோக்ராம் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். டிபிஎம்எஸ் தான் சாஃப்ட்வேர். எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறோமா, ஃபாக்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணுறோமா, ஃபாக்ஸ் பேஸ் யூஸ் பண்ணுறோமா, டிபேஸ் யூஸ் பண்ணுறோமா, மை எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோமா, எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறோம். எந்த டேட்டா பேஸ் இன்றைக்கி சந்தையில் ரொம்ப பாப்புலராக இருக்கோ அது நம்மளுக்கு, நம்முடைய தேவைக்கு சூட்டபிளான டிபிஎம்எஸ், அந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய வேலைக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ் எதுன்னு பார்க்கணும். ரொம்ப பெரிய ஹை எக்ஸ்பென்சிவ் டிபிஎம்எஸ் இல்லை ரொம்ப பெரிய டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம தேவைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. இட் இஸ் தட் த ரிசோர்ஸஸ் ஃபார் விச் டிபிஎம்எஸ் இஸ் டிசைன்டு. டேட்டானா என்ன, இதைத்தான் நாம் உள்ள கொண்டே ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ரா ஃபேக்ட், இதுதான் ரா மெட்டீரியல். இதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டே ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் டிபிஎம்எஸ் கிரியேஷன், ஸ்டோர் த யூட்டிலைஸ் த டேட்டா. இந்த டேட்டாவை தான் டிபிஎம்எஸ் என்ன பண்ணுது, உள்ளே கொண்டே ஸ்டோர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுது. தென் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ்னால் என்ன, இந்த ஹார்ட்வேருக்குள்ள இந்த டேட்டாவை என்ன ஆர்டரில் கொண்டே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர். They are general instructions to use DBMS, database management system, such as installation of DBMS, manage database to backups, report generation, etc. So DBMS install பண்ணுறது, அதுக்குள்ள database create பண்ணுறது. DBMS நம்ம MS Access install பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும், MySQL install பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி DBMS install பண்ணணும், அதுக்குள்ளே டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி, டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி, டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்ட அதை பேக்கப் எடுத்து வைக்கணும், தேவைப்பட்ட பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பீஸ் எடுக்கணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும்.
தென் டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ். இது கொரி லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே படிச்சல கேரக்டரிஸ்டிக்ஸ் அதே தான். தே ஆர் லாங்குவேஜஸ் யூஸ்டு டு ரைட் கமாண்ட்ஸ் டு ஆக்சஸ், இன்செர்ட், அப்டேட், டெலீட் டேட்டா ஸ்டோர்ட் இன் எனி டேட்டா பேஸ். ஸோ இந்த கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டாவையே இந்த ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொரி லாங்குவேஜ் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள இன்செர்ட் பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ணி வியூ பண்ண முடியும், அல்லது கால்குலேஷன் பண்ண முடியும், தேவைப்பட்ட அதை மாடிஃபை பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ண முடியும், அப்டேட் அப்படின்னா. தென் தேவையில்லைங்கிறப்ப அதை என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு கமாண்ட்ஸ் வழியாக எந்த வழியாக செய்ய முடியும், யூஸ்ஃபுல் டு ரைட் கொரி கமாண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கொரி லாங்குவேஜ் டேட்டா பேஸ் எல்லாமே கொரி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். அந்த கொரி கமாண்ட்ஸ் வழியாக அந்த வேலை எல்லாமே செய்யணும். சரியா? இதெல்லாம் அந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 5 காம்பனண்ட்டுமே முக்கியமான காம்பனண்ட். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் டயக்ராமோட போடணும். 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. அவ்வளோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினான்னு தெரில. பட் 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு ஒரு ஒர்த் கொஸ்டின். அடுத்து டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற நாம் பார்க்கணும். சரி, இந்த டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டானா என்ன, அதில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். திரும்ப அதே கதையை தான் சொல்ல போகிறோம். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மெமரி, கம்ப்யூட்டர்னுடைய மெயின் மெமரியில் கூடிய ஒரு பெரிய மெமரி. அதுக்குள்ளே தான் டேபிள்ங்கிற சின்ன சின்ன மெமரி கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ் மெமரிக்குள்ளே சின்ன சின்ன மெமரிஸ் ரிசர்வ் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறதுல ரிசர்வ் பண்ணி அதில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த எப்படி ஸ்டோர் பண்ணால் டேபிளாக தான் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே படிச்சிட்டோம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்த கிளாஸஸை நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க. இல்லை இதை முடிச்சிடலாமா? சரி, இது ஒன்றை மட்டும் முடிச்சிடலாம். டேட்டா மாடலுங்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இது ஒன்றை மட்டும் முடிச்சிடலாம். டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர். சரி, டேபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 2 டைமென்ஷனலாக தான் ஸ்டோர் பண்ண முடியும் டேட்டாவை. இப்படி தான் டேபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, டேபிள் இஸ் என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஒன் டேபிள் ரெஃபர் டு எஸ் ஃபைல் ஆர் டேபிள். அதான் ஃபைல் ஆர் டேபிள்னு சொல்லுவாங்க. டேபிள்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய டேட்டாக்களினுடைய தொகுப்பு. அந்த ரா ஃபேக்டுடைய தொகுப்பு, கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, அதாவது ரிலேட்டட் ரா ஃபேக்ட் இன் ஒன் டேபிள் இஸ் ரெஃபர் டு எஸ் ஃபைல் ஆர் டேபிள். அதை என்ன சொல்லுவோம், ஃபைல்னு சொல்லுவோம், ஆர் டேபிள்னு சொல்லுவோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைல் ஆர் டேபிள், என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஒன் டேபிள். டேட்டா பேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும். நான் சொன்னேன்ல, பெரிய மெமரிக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மெமரிஸ் ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்குள்ளே தான் டேட்டாவை இந்த 2 டைமென்ஷனல் வியூஸில் ஸ்டோர் பண்ணுவோம். டேபிளாக தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதில் ஈச் ரோவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈச் ரோ இன் அ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ரெக்கார்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் ரோஸ் என்ன சொல்கிறாங்க, ஈச் ரோ என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்ட். டேபிளில் வர ஒவ்வொரு வரிசையையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேபிளில் வர ஈச் காலம் இருக்கு இல்லையா, ஈச் காலம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபீல்டு. ஈச் காலம் என்ன சொல்லுவாங்க, ஃபீல்டு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைல் ஆர் டேபிள். இப்போ டேட்டா பேஸுக்கு காம்பனன்ட்ஸ் பார்த்த மாதிரி இந்த டேட்டா பேஸ்க்கு இருக்கிற டேபிளுக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த டேபிளுடைய காம்பனன்ட்ஸ் தான் இது. ஸோ டேட்டா பேஸ்க்குள்ள எல்லாமே டேபிள்ஸாக தான் இருக்கும். எல்லா டேட்டாவும் டேபிள்ஸாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேபிளுடைய காம்பனன்ட்ஸ், டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த டேட்டா பேஸுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ டேபிளுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபைல் ஆர் டேபிள், ரெக்கார்ட், ஃபீல்டு அப்படிங்கிற 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஃபைல் ஆர் டேபிள்னா என்ன அப்படின்னா, டேட்டாவுடைய தொடர்புடைய டேட்டாவுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. அதை ஃபைல் ஆர் டேபிள் சொல்லுவோம். அது டேபிளாக தான் இருக்கும். அதுக்கு பேர் டேபிள்னு சொல்லுவோம். டேபிளுக்கு பேர் டேபிள் அல்லது ஃபைல். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே டேட்டா ஃபைலாக ஸ்டோர் ஆகிருக்கும், அல்லது டேபிளாக ஸ்டோர் ஆகிருக்கும், எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே வர ஒவ்வொரு வரிசையும், அதாவது ஒவ்வொரு ஹரிசாண்டல் லைனும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் செட் ஆஃப் டேட்டா ஃபார் ஈச் டேட்டா பேஸ் என்ட்ரி.
ஒரு சிங்கிள் டேட்டானுடைய ரிலேட்டட் டேட்டா, ஒரு சிங்கிள் டேட்டானுடைய ரிலேட்டட் டேட்டா தான் வந்து என்னது ரெக்கார்டு. காலம் என்ன அப்படின்னா each piece of item in data among records specific categories or type of data. உதாரணத்துக்கு காலம் அப்படிங்கன்னா எல்லாமே ஒரே டைப் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரி வேல்யூஸ் இருக்கும். நம்பர்னா நம்பர் வேல்யூ, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் வேல்யூ, அந்த மாதிரி. A table is known as relation, a row is known as tuple, a column is known as attribute. இதான் நீங்கள் ரொம்ப 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 முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த மூணு டேபிள் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சருடைய 3 டேபிள் எலமெண்ட்ஸ். அதை டேபிள்னு சொல்கிறோம், ஃபைல்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், அதுக்கு பேர் ரிலேஷன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம். என்ன பேர் சொல்கிறோம்? ரிலேஷன். அதே மாதிரி ரோவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? டப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்துட்டு டப்பிள்னா என்ன? குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, ஒரு டேட்டானுடைய ரிலேட்டட் டேட்டா. ஓகேவா? டப்பிள்ஸ், லிஸ்ட் டப்பிள்ஸ். டப்பிள்ஸில் என்ன வராது? ரிடண்டன்சி வராது, டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? சரி, காலம் இஸ் நோன் ஆஸ் அட்ரிபியூட். ஸோ காலத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ரிபியூட்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக 1 மார்க்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சருங்க ரொம்ப 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 நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, டிபிஎம்எஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற கான்செப்டை விட இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பேசிக். இதுதான் பேசிக். இது புரிஞ்சாதான் நான் பின்னாடி வரக்கூடிய தியரியும் சரி, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்காக பார்க்கக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். ஸோ இங்கே ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு கிளாஸ்னுடைய டீட்டெயில் ஒரு டேபிளாக, ஒரு ஃபைலாக இருக்குது. எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், கிளாஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஃபீல்டு. ஸோ குரூப், ஒவ்வொரு காலத்தினுடைய டேட்டாவும் ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈச் ஃபீல்டு பிலாங்ஸ் டு ஒன் ஸ்பெசிஃபிக் டைப். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. Each table column represents a field which groups each piece of items or data among the records into specific categories. அதாவது எல்லா ரோஸ்னுடைய எல்லா ரெக்கார்ட்ஸினுடைய அந்த குரூப் டேட்டா மட்டும், ஒரு காலம் டேட்டா மட்டும் என்னவா இருக்கும்? ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை காலம்னு சொல்லுவோம் அல்லது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். காலம்னு சொல்லுவோம் அல்லது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம் அல்லது ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அல்லது என்ன சொல்லுவோம்? ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9, 10, 10, 9, 9. ஸோ அது எல்லாமே ஒரே ஸ்பெசிஃபிக் கேட்டகரியாக தான் இருக்கும். இது டப்பிள் ஆர் ரோன்னு இந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்குல்ல, இது டப்பிள் ஆர் ரோ. இது டப்பிள் ஆர் ரோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டானுடைய ரிலேட்டட் டேட்டா. இப்போ வித்யானுடைய ஸ்டூடெண்ட் நம்பர், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய கிளாஸு, அவங்களுடைய செக்ஷன். ஸோ வித்யானுடைய ரிலேட்டட் டேட்டா எல்லாம் குரூப்பாக சேர்ந்தது தான் வந்து என்னது? ஒரு ரோ அல்லது ஒரு ரெக்கார்ட். ஸோ ஒரு டேட்டானுடைய ரிலேட்டட் குரூப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது என்டையர் ரோ. தட் ரெஃபர்ஸ் டு என்டையர் ரோ. தட் இஸ் நோன் ஆஸ் டப்பிள் ஆர் ரோ ஆர் ரெக்கார்ட். டப்பிள் ஆர் ரோ ஆர் ரெக்கார்ட். அதே மாதிரி ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுவோம்? ஆட்ரிபியூட் அல்லது ஃபீல்டு. ஒவ்வொரு ரோ என்ன சொல்லுவோம்? ரெக்கார்ட் அல்லது டப்பிள். அதே மாதிரி இந்த என்டையர் டேபிளே நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டட் டேட்டா. இது ஒரு பர்டிகுலர் கிளாஸ்னுடைய ரிலேட்டட் டேட்டா, குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஃபார் அ சிங்கிள் கிளாஸ். ஸோ அது அந்த கிளாஸ்னுடைய டேபிள் அல்லது ஃபைல் அல்லது ரிலேஷன். டேபிள் அல்லது ஃபைல் அல்லது ரிலேஷன். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃபீல்டுனா, ஃபைல்னா என்ன, டேபிள்னா என்ன, அல்லது ரிலேஷன்னா என்ன கேட்பாங்க, அல்லது ரெக்கார்ட்னா என்ன, அல்லது ரோனா என்ன கேட்பாங்க, அல்லது ஃபீல்டுனா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன சொல்லி கேட்பாங்க, அல்லது 3 எலமெண்ட்ஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க வித் எக்ஸாம்பிள். சிம்பிளாக நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நீங்கள் ஒரு 3 ரோ சொன்னீங்கன்னா போதும். 3 ரோ 3 காலம் சொன்னீங்கன்னா கூட போதும். இவ்வளோ தேவையில்லை. 3 ரோ 3 காலம் சொல்லி கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் சொல்லலாம். ஸோ என்டையர் ஃபைல், இதை எல்லா டேட்டாவும் சேர்ந்தது தான் என்னது? ஃபைல். அப்போ டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிளுக்குள்ளே
டேட்டா பேஸ்க்குள்ள டேட்டா இப்படி தான் ஸ்டோர் பண்ண முடியுமா? இதே மாதிரி டேபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். டேட்டாவை தனித்தனியாக ஸ்டோர் பண்ண முடியாது. டேபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ டேபிளுக்கு என்ன இருக்கும்? ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். காலம் ஒவ்வொன்றுக்கும் டைட்டில் இருக்கும். அதுதான் ஃபீல்டு அல்லது ஆட்ரிபியூட் அல்லது காலம். அப்போ என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன காலம் நாம் யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்னென்ன காலம்ஸ் என்னென்ன நேமில் இருக்கணும், அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த காலத்தில், நம்பர் டைப்பா டெக்ஸ்ட் டைப்பா அப்படிங்கிறத செட் பண்ணணும். அப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ஈச் நம்பர் ஆஃப் காலம் ப்ரொசஸ் பண்ணுங்கிற டேட்டானுடைய கேட்டகரி என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம், டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் வந்து என்ன கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி நம்பர் ஆஃப் attributes இன் ஈச் attribute belongs to which category, அதாவது which data type. இந்த ரெண்டையும் டிசைட் பண்ணுற டேபிள் டிசைன் பண்ணலாம். டேபிள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா டேட்டாவை உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். இந்த டேட்டா உள்ளே இன்செர்ட் பண்ணுறது தான் ஒவ்வொரு டேட்டானுடைய ரிலேட்டட் டேட்டா குரூப்பாக இன்செர்ட் பண்ணால் அதுக்கு பேர் ரெக்கார்டாக டேட்டாவை இன்செர்ட் பண்ணலாம். இதை பற்றி நாம் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம டேட்டா மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனுடைய டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம் டிபிஎம்எஸ். அதில் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய அட்வான்டேஜஸாகவும் இருக்குது. தென் டிபிஎம்எஸை பொறுத்த லெவலுக்கு 5 மேஜர் காம்பனண்ட் இருக்குது. அதே மாதிரி டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர், அந்த டிபிஎம்எஸ்க்குள்ளே டேட்டாக்குள்ளே ஹார்ட்வேர்க்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா, இந்த மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டேபிளாக இருக்கும். இந்த டேபிள் ரோ அண்ட் காலமாக இருக்கும். இந்த டேபிளுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் என்ன, ரோவுக்கு என்ன பேர், அதனுடைய டெஃபினேஷன் என்ன, காலத்துக்கு என்ன பேர், அதனுடைய டெஃபினேஷன் என்ன, வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் டேட்டாவை இப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், டேபிளை டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ண முடியும். டேட்டாவை வந்து குரூப்பாக ஸ்டோர் பண்ணுவோம். அவனுடைய ரிலேட்டட் டேட்டாவோட சேர்ந்து ரெக்கார்டாக உள்ள ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறோம், படிக்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. பாய்.